மாஸ்டர் மூவி ஹிட் ஆச்சுன்னா தளபதியோட அந்த செக் ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன், அந்த ஹேர் ஸ்டைல், சோ இந்த மாதிரி ஆமா அப்படிங்கறத தாண்டி எனக்கு எங்க அண்ணனை வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணி என்ன அவரோட ட்ரெஸ்ஸிங்ல ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவாரு. தளபதி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஃபேன் பேஸ் கூட இருக்கவங்க கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கேரக்டர் அப்படின்றது வந்து என்னால சத்தியமா நம்ப முடியல சார். நீங்க வந்து ஒரு 70 வயசு ஒரு கிழவன் சார், நீங்க வந்து யூ ஆர் பிளேயிங் எ நெகட்டிவ் அப்படின்னா அந்த கிழவன் எப்படி இருக்கணும், 70 வயசுனா எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், நெகட்டிவ்னா அது என்ன ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுக்கலாம், எங்கே ஏதாவது ஒரு கட் வச்சுக்கலாமா, படித்தவனா படிக்காதவனா, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி I'll try to be the best 70-year-old கிழவன். நான் சொல்கிறது வாணிராணி அண்ட் சந்திரலேகா டைம்லலாம் வந்து 8 இயர்ஸ் 7 இயர்ஸ் எல்லாம், சந்திரலேகா வந்து 2300+ எபிசோட்ஸ்மா, ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் வாஸ் தட் சீரியல். நான் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு மூவி கரியருக்கு ஷிஃப்ட் ஆவேன் அப்படின்லாம் நான் இது வரைக்கும் நான் நினச்சதில்லை, அப்ரோச் பண்ணதில்லை. ஐ வில் பி ஹாப்பி இன் வாட் எவர் ஐ எம் டூயிங். ஹலோ வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் எனக்குள் சினிமா வித் மீ விஜய் மோனிஷா. அதாவது இன்னைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்டா வந்திருக்கவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஒரு வேலை தான் செய்கிறாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைலி மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி தான் இன்னைக்கு வந்திருக்காரு. அவரை ஆர்டிஸ்டாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 16-17 இயர்ஸாக அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆர்டிஸ்டாக இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அண்ட் அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்னா இன்டீரியர் பண்ணுறாங்க, ஃபார்மிங் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணுறாரு. சார் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி பாக்கி விடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குற மாதிரி தான் வச்சுட்டு இருக்காரு. இட்ஸ் நன் அதர் தென் ஆக்டர் அருண் ராஜன் சார் தான் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மோனிஷா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா, ஆசம். உங்களோட பாசிட்டிவிட்டிலாம் அப்படியே தெரிக்குதே சார் பார்த்தோன்னே. எப்படி அப்படின்றீங்க? ஆமாம்மா, முடிஞ்ச அளவுக்கு இது பாருங்களேன், இது ஒரு டாக்ஸிக் வேர்ல்டு. யார் எங்கே எப்போ முதல்ல குத்துறாங்கன்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லெட்ஸ் ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது தான் ஒரு 15 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். யார் நம்மளை என்ன பண்ணாலும், எப்படி போட்டு அடித்தாலும், புரட்டி போட்டு அடித்தாலும், ஆல் வி ஹேவ் டு டூ இஸ் இக்னோர், ஸ்ப்ரெட் லவ். சூப்பர் சூப்பர். அண்ட் உங்களோட ஆக்டிங் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களோட ஃபேன் அப்படின்றது. அதை தாண்டி வந்து எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி போல்டாக, ஒரு மாதிரி அது ஒரு தனியாக இருக்கும். நீங்கள் வேறு யாராவது கேரக்டர், உங்களோட கேரக்டருக்கு நீங்கள் வந்து நிறையா வாய்ஸ் கொடுப்பீங்க அப்படின்றது தெரியும். வேறு யாராவது ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கீங்களா? இல்லைம்மா, ஆக்சுவலாக நான் வந்து டப்பிங் யூனியனில் மெம்பர் இல்லை. ஸோ என்னோட கேரக்டர்ஸ் தவிர வேறு யாருக்கும் நான் வாய்ஸ் கொடுத்ததில்ல. ஸோ எப்போ பேசினாலும் நான் வந்து கொஞ்சம் லவுடாகவே பேசிடுவேன். என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்ரெட் சொல்லணும்னா பயப்படுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொன்னால், இல்லை நீ சீக்ரெட் சொன்னால் அது உலகமே கேட்குற அளவுக்கு இருக்கும் வால்யூம் அப்படின்றதுக்காக. ஸோ திஸ் இஸ் மை வாய்ஸ் அண்ட் திஸ் இஸ் மை வால்யூம். எதுனாலும் வந்து எனக்கு வந்து மெதுவாக பேச தெரியாது, இப்படி தான் ஆல்வேஸ். இப்போ வந்து டெலிவிஷனில் கலக்குன்னு கலக்கிட்டீங்க ஆல்மோஸ்ட். ஓகேயா, அதில் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட் கொண்டு வந்துட்டீங்க உங்கள் ஹார்ட் ஒர்க் மூலயமா. அதே மாதிரி எந்த ஒரு டெலிவிஷன் ஸ்டாருமே வந்து மூவியில் தன்னை பெருசாக லான்ச் பண்ணணும், ஒரு நல்ல படத்தில் எடுத்தோடனே ஹீரோவாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு அது கிடைக்காது. பட் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கேரக்டராவது நம்மளுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எதிர்பார்க்குற ஒரு தருணம். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட், அதுவும் வந்து தளபதி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஃபேன் பேஸ் கூட இருக்கவங்க கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த மொமெண்ட் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங்மா, வென் யூ ஆர் அன் ஆர்ட் லெவர், எனக்கு வந்து எப்படின்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் லீட், ஹீரோ, வில்லன், காமெடியன், இந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் ஸ்பிளிட் இன் டு த கேரக்டர்ஸ். எனக்கு வந்து ஆர்ட் ரிலேட்டடாக எல்லாமே பிடிக்கும். பெயிண்டிங் பிடிக்கும், எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும், மேக்கப் பிடிக்கும், ஹேர் ஸ்டைல் பண்ண பிடிக்கும், காஸ்டியூம்ஸ் பிடிக்கும், டப்பிங், வாய்ஸ் பிடிக்கும். எல்லாமே இட் இவால்வ்ஸ் அரவுண்ட் ஆர்ட். ஸோ ஆர்ட்னு வரும்போது எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஸோ என்ன கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் எனக்கு வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் லீட் ரோல். எனக்கு வந்து அடுத்த ப்ராஜெக்டே வந்து சார் நீங்கள் வந்து ஒரு 70 வயசு ஒரு கிழவன் சார், நீங்கள் வந்து யூ ஆர் பிளேயிங் எ நெகட்டிவ் அப்படின்னா அந்த கிழவன் எப்படி இருக்கணும், 70 வயசுனா எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், நெகட்டிவ்னா அது என்ன ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுக்கலாம், எங்கே ஏதாவது ஒரு கட் வச்சுக்கலாமா, படித்தவனா படிக்காதவனா, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி I'll try to be the best 70-year-old கிழவன்.
ஸோ இதுவே வந்து ஒரு லேடி கேரக்டர் எனிதிங் யூனோ ஐ வுட் ட்ரை டு கிவ் ஜஸ்டிஸ் டு தட் கேரக்டர்மா. ஸோ அப்படியே வந்து நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்துட்டேன். சீரியலில் வந்து பெரிய விஷயம் என்னென்னா ஏன்னா நம்மளை வந்து மக்கள் வந்து இப்போ தான் வந்து சீரியல் எல்லாம் வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே முடிஞ்சிருது. நான் சொல்கிறது வாணிராணி அண்ட் சந்திரலேகா டைம்லலாம் வந்து 8 இயர்ஸ் 7 இயர்ஸ் எல்லாம். சந்திரலேகா வந்து 2300+ எபிசோட்ஸ்மா. ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் வாஸ் தட் சீரியல். அப்படி இருக்கும்போது பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு எவ்ரி 6 monthsக்கு நான் என் லுக்கு மாற்றுவேன், வேற மாதிரி ஒரு கெட்டப் வச்சுப்பேன், வேற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் போவேன். அப்படியே இப்போ என்னென்ன மூவி ஹிட் ஆகுதோ, இப்போ மாஸ்டர் மூவி ஹிட் ஆச்சுன்னா தளபதியோட அந்த செக் ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன், அந்த ஹேர் ஸ்டைல், ஸோ இந்த மாதிரி ஆமா அப்படிங்கிறத தாண்டி எனக்கு எங்க அண்ணனை வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணி என்ன அவரோட ட்ரெஸ்ஸிங்ல ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவாரு. ஸோ அவர் என்னென்னலாம் கிளாஸியான காம்பினேஷன்ஸ் போடுறாரோ அதெல்லாம் நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ அப்படி ட்ராவல் ஆகும். ஸோ வந்து இந்த கேரக்டர் அப்படின்றது வந்து என்னால் சத்தியமாக நம்ப முடியல. இது வந்து ஏதோ கடவுள் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு இவர் ஒரு சிங்கர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சாங்லாம் வந்து மியூசிக் டைரக்டரோட டேலண்ட்டோ இல்லை சிங்கரோட டேலண்ட்டோலாம் சொல்ல மாட்டார். ஆண்டவனாக பார்த்து என்னடா இது ஒரு கரெக்ட் டைம், இதுக்கு ஒரு பெஸ்ட் சாங் ஹிட் சாங் கொடுங்க அப்படின்னு கொடுத்தாருனா தான் எல்லாம் ஒரு சர்க்கிளில் வந்து அமைஞ்சு அந்த சாங் வெளில வரும்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு லைஃப்பில் வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு மூவி கரியருக்கு ஷிஃப்ட் ஆவேன் அப்படின்லாம் நான் இது வரைக்கும் நான் நினச்சதில்லை, அப்ரோச் பண்ணதில்லை. ஐ வில் பி ஹாப்பி இன் வாட் எவர் ஐம் டூயிங். நான் வந்து கொடைக்கானலில் போய் ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன், ஏதோ ஒரு வெஜிடபிள் நட்டுக்கிட்டு இருக்கேன்னா ஐல் பி ஹோல் ஹார்ட்டட்லி நான் என்னை வந்து அதில் சம்மதப்படுத்திப்பேன். ஸோ எங்கேயுமே அது கிடைக்காம போச்சே, இது கிடைக்காம போச்சே அப்படின்ற மாதிரி அதை யோசிச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற ப்ரெசன்ஸை விட்டுற மாட்டேன். கொடைக்கானல் போனேன்னா நான் என்னோட பெயிண்டிங் போர்ட், பெயிண்ட்ஸ், கலர்ஸ் அப்படின்னு நான் ஒரு 3-4 நாளைக்கு கூட அந்த பெயிண்டிங் போர்ட்லேருந்து வெளியே எழுந்து வர மாட்டேன். அந்த மாதிரி வாட் எவர் ஐ டூ ஐ லவ் அண்ட் டூமா. இது வந்து என்னோட லவ் ஃபார் த ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக த ஆர்ட் லவ்ட் மீ பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய ஒரு படம், இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயகன் அப்படிங்கிறது வேர்ல்டே எதிர்பார்த்த ஒரு படம், மாண்புமிகு தமிழக முதல்வர் நடித்த படம், எங்கள் அண்ணன் கூட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண படம், வினோத் சாரோட டைரக்ஷனில் வந்த படம், இன்னும் இப்படியே நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் பிக் மூவி. அதில் வந்து ஐ எம் அ பார்ட் ஆஃப் இட். மோர் ஓவர் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர், ஒரு ரெஜிஸ்டர் ஆகிற கேரக்டர், சும்மா வந்து போகணுன்னு இல்லாமல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கிற கேரக்டர்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அமையணும், அந்த யூனிவர்ஸ் அதை கொடுக்கணும். ஐ திங்க் ஐ டிட் ஜஸ்டிஸ் டு இட். நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக.